Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. நான் அந்த வீட்டை வாங்க போகிறேன் அல்லது பேச்சு வழக்கில் நான் அந்த வீட்டை வாங்கலாம்னு இருக்கிறேன். இதை நாம் ஆங்கிலத்தில் I'm going to buy that house or I'm about to buy that house. இதில் எப்படி சொல்ல வேண்டும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். இரண்டுமே சரிதான். ஆனால் ஆங்கிலத்தில் going to அல்லது about to என்பவை வெவ்வேறான பொருள்படக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கக்கூடியன. இதை பற்றித்தான் நாம் இன்று தெளிவாக பார்க்க போன்றோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு மற்றும் பயன்பாடு பற்றி திட்ட தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் முடிந்தளவு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. Going to describes an action which will take place at an unspecified time in the future. அதாவது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடைபெற போகும் ஒரு செயல் பற்றி கதைப்பதற்கு பயன்படுகிறது. It will definitely happen, but we don't know when. About to describes an action which will take place very soon. அதாவது விரைவில் நடைபெற தயாராக அல்லது முன்னேற்பாடாக இருக்கின்ற ஒரு செயலை பற்றி கதைப்பதற்கு நாம் about to என்பதை பயன்படுத்துகின்றோம். It will happen very soon. இதை பற்றிய மேலதிக விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் வாக்கியங்களை தனித்தனியாக பார்ப்பதை காட்டிலும் விளக்கத்துடன் கூடிய வாக்கியங்களாக பார்க்க போகின்றோம். If you're ready, let's get started. நண்பர்கள் ஒன்றாக டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். டிவி பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அந்த நிலையில் நாம் டிவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அர்த்தம் என்ன? எல்லாம் தயாரா இருக்குது. வெரி சூன், அதாவது மிக விரைவிலேயே நாம் டிவி பார்க்க போகின்றோம் என்கின்ற செயல் தொடர உள்ளது, ஆரம்பிக்க உள்ளது, நடைபெற போகிறது. அதனால் இங்கு நாம் going to பயன்படுத்துவோமா, about to பயன்படுத்துவோமா? Very good. About to. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? We are about to watch TV. We are about to watch TV. Again, we are about to watch TV. இதுவே அவன் டிவி பார்க்க போகிறான். இந்த வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? இங்கு அவன் என்பது ஒருமை எழுவாய், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். ஆதலால் நாம் எஸ் வடிவ பி ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். He is about to watch TV. He is about to watch TV. அப்படியானால் நான் டிவி பார்க்க போகிறேன். இதை எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? Very good. I'm about to watch TV. I'm about to watch TV. இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். ராம் ஒரு கதை புத்தகம் வாங்க இருக்கிறான், வாங்க போகிறான், வாங்கணும்னு இருக்கிறான். அதாவது தீர்மானித்திருக்கிறான். நிச்சயமாக இந்த செயல் நடைபெறத்தான் போகிறது. எப்போதென்று எங்களுக்கு தெரியவில்லை. கட்டாயம் நடக்கும், ஆனா எப்போன்னு தெரியாது. அப்படியானால் going to பயன்படுத்துவோமா, about to பயன்படுத்துவோமா? Amazing. Going to. Going to. And it will definitely happen, but we don't know when. சொல்லி பார்ப்போமா? Ram is going to buy a storybook. Ram is going to buy a storybook. ரொம்ப இலவா இருந்துச்சா? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Ram is going to buy a storybook. Ram is going to buy a storybook. இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தின் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். Subject plus be form verb
plus about to or going to plus main verb plus the rest of the sentence. இப்போ இங்க பி ஃபார்ம் என்பது அது பிரசன்ட் ஃபார்மான ஆமிஸாராக இருக்கலாம் அல்லது பாஸ்ட் ஃபார்மான வஸ்வராக கூட இருக்கலாம். மெயின் வெர்ப் என்ன வடிவத்தில் இருக்க வேண்டும்? நிச்சயமாக பிரசன்ட் ஃபார்ம்ல மாத்திரம்தான் இருக்க முடியும். ஏன்? about to, going to அப்படின்னு சொல்லி to infinitive தான் அங்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் பிரசன்ட்ல ஐக்கு என்ன பி வடிவம் வரும்? very good, I am going to or about to. அதே போல he, she, it or any other singular subject is going to or about to என்றவாறு அமையும். இதுவே we, you, they or any other plural subject இருந்துச்சுண்டா be form எப்படி இருக்கும்? are plus going to or about to. இறந்த காலமாயின் for all singular subjects அது ஐயா இருக்கலாம் இல்ல தேர்ட் பர்சன் சிங்குலரா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பி ஃபார்ம் வடிவம் எப்படி அமையும்? very good was plus about to or going to. அதே போல plural subject ஆக இருக்குமாயின் பி ஃபார்ம் வந்து were அதன் பிற்பாடு plus going to or about to என்றவாறு அமையும். இந்த மெயின் வெர்ப் மாத்திரம் V1 அதாவது பிரசன்ட் ஃபார்ம்ல மாத்திரம் தான் அமையும். நாங்கள் மேலும் பல உதாரணங்களை பார்ப்பதனூடாக உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடித்ததும் என்ன செய்ய போகிறோம்? நாம் தூங்க போகிறோம். அப்போ நாம் அடுத்து என்ன செய்ய போகின்றோம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் சாப்பிட்டு உடனடியாகவும் இருக்கலாம், அரை மணி நேரம் கழித்தும் இருக்கலாம், அல்லது 2 மணி நேரம் கழித்தும் இருக்கலாம், பல மணி நேரம் கழித்தும் இருக்கலாம். செயல் நடைபெறப் போவது நிச்சயம், but we don't know when. அதனால் இங்கே என்ன பயன்படுத்த வேண்டும்? about to or going to? very good, going to. we are going to sleep. we are going to sleep. again, we are going to sleep. அப்படியானால் நான் தூங்க போகிறேன், நான் தூங்கலாம்னு இருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? I'm going to sleep. I'm going to sleep. உங்களுக்கான ஒரு சின்ன வினா, அவள் தூங்க போகிறாள். சந்தர்ப்பத்தை தான் நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும், வாக்கியத்தை அல்ல. அப்படியான சந்தர்ப்பம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க, இத முடிச்சு வருகின்ற இனிப்பட்ட காலத்துல இனி வருகின்ற நேரத்தில் தூங்குவதற்கு தீர்மானித்துள்ளீர்கள். அவள் தூங்க போகிறாள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Please comment it now. very good, you did it. நான் கட்டிலில் போய் உட்கார்ந்து விட்டேன். அப்போ யாராவது என்னிடம் என்ன செய்ய போகிறாய் என்கிறார்கள். நான் தூங்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்றேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எல்லாம் ரெடி ஆயிட்டது, very soon இந்த செயலும் நடைபெற்றுவிடும். அப்படியானால் amazing, about to, you got it. உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது. அப்ப சந்தர்ப்பத்தை வச்சுதான் நாங்க going to பயன்படுத்த போகிறோமா about to பயன்படுத்த போகிறோமா என்பது அமைகிறது. I am about to sleep. I am about to sleep. இதே போல யாரோ ஒரு பெண் கட்டில போய் உட்கார்ந்துட்டா, தூங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டா, இந்த நேரத்துல அவளை பற்றி நாங்க என்ன சொல்வோம்? அவள் தூங்க போகிறாள். Please comment your answer. Bravo, you got it. அடுத்து நாங்க பாப்போம், ராணி ஆடை அலங்காரம் செய்து முடித்து பேக் எடுத்துக்கொண்டு இருக்கிறாள். அப்ப இந்த அர்த்தம் என்ன? அவள் போக போகிறாள், எல்லாம் தயாராகிட்டு வருது. Very soon she is about to go.
she's about to go. நாங்க ஏன் இங்கே is பயன்படுத்தி இருக்கிறோம், ஏன் go பயன்படுத்துறோம், இதெல்லாம் நாங்க ஏற்கனவே விளக்கம் பார்த்து விட்டோம். she என்பது third person singular என்பதால் is பயன்படுத்துகிறோம். go ஏன் பயன்படுத்தினோம், மெயின் verb வந்து V1 ஃபார்முலா, அதாவது present ஃபார்முலா தான் இருக்க முடியும். அவனுக்கு நாம கால் பண்ணலாம்னு இருக்கிறோம், கால் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி, அவன் நம்பர் எல்லாம் எடுத்துட்டோம், கால் பண்றதுக்கு ரெடி. we are about to call him. we are about to call him. again, we are about to call him. இதுவே கடந்த காலத்தை பற்றி பேசுவதாக இருந்து அவனுக்கு நாம கால் பண்ணலாம்னு இருந்தோம், அந்த நேரத்துல என்ன நடவேற்றது அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப நாங்க எங்க எதற்கான விடையை சொல்ல போகிறீர்கள் நீங்கள்? அவனுக்கு நாம கால் பண்ணலாம்னு இருந்தோம். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். வெரி குட். அவர்கள் புது வீடு வாங்க போகிறார்கள். இது என்ன திட்டம், எப்பன்னு சொல்லி தெரியல, ஆனா வேண்ட போறாங்க. their plan. We don't know when, but definitely it will happen. அப்போ நாம் இங்கு going to பயன்படுத்துவோமா, about to பயன்படுத்துவோமா? wonderful, உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது. going to. they are going to buy a new house. they are going to buy a new house. அடுத்து நாங்க பாப்போம், நாங்க வரலாம்னு இருந்தோம், எல்லாமே தயாராகி வரலாம்னு இருந்தோம், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அது இல்லாம போயிட்டு. we were about to come. we were about to come. we were about to come. இப்போ உங்களுக்கு கனவினா ராஜு போகலாம்னு இருந்தான். கமெண்ட் யுவர் ஆன்சர். Splendid. நான் இதை வாசிக்கலாம்னு இருக்கிறேன், அதாவது என் கையில ஒரு புத்தகம் இருக்குது, ரெடியா இருக்கிறேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், வாசிக்கலாம்னு. very soon நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் வாசிக்கிறதுக்கு. அப்ப எப்படி சொல்வோம்? I am about to read. I am about to read. இதுவே அடுத்தது நாங்க பாப்போம், நான் எங்கேயோ போக ரெடி ஆயிட்டு நிக்கிறேன், ஏதோ செய்துட்டு நிக்கிறேன், அப்போது ஒரு புத்தகத்தை கண்டெடுத்து சொல்கிறேன், நான் இதை வாசிக்க போகிறேன், வாசிக்கலாம்னு இருக்கிறேன். இப்ப உடனே என்னால தொடங்க முடியுமா? இல்ல. என்னுடைய பிளான். டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். அப்போ இங்க என்ன பயன்படுத்த வேண்டும்? I am going to read. I am going to read. இப்போ உங்களுக்கான வினா, நன்றாக சந்தர்ப்பத்தை கவனித்து விடைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா சாப்பாட்டு மேஜை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாம் கைகளை கழுவி மேஜையை நோக்கி செல்கிறோம். அப்படி செல்லும் போது நாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்றோம். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். அமேசிங். அடுத்து நாங்க பாப்போம், இப்போ நாம் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், இனி நாம் சாப்பிட போகிறோம். கமெண்ட் யுவர் ஆன்சர். Splendid. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? about to என்று சொன்னால் விரைவில் நடைபெறப் போகிறது, நிச்சயமாக நடைபெறப் போகிறது, மிக விரைவில். நாம் அதற்கான செயலில் ஆயத்தத்தில் இறங்கிவிட்டோம் அல்லது முழுமையான ஆயத்தத்தை செய்து விட்டோம். going to என்பது என்ன? எங்கு பயன்படுத்துவோம்? நிச்சயமாக அந்த செயல் நடைபெறும், ஆனால் எப்போது என்பது உங்களுக்கு தெரியாது, அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.